வணக்கம் மாணவர்களே. இன்று 8ஆம் வகுப்பு கணிதம், வாழ்வியல் கணிதம், எடுத்துக்காட்டு 4.1. 600இன் x% என்பது 450 எனில் xஇன் மதிப்பை காண்க. 600இன் x%, இதை எப்படி எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா 600 × x%, சரியா? ஈக்குவல் டு என்பது 450 எனில் அப்படின்னா ஈக்குவல் டு 450ன்னு எழுதிக்கோங்க, சரியா? 600இன் x% என்பது 450. எக்ஸின் மதிப்பை காண்க. எக்ஸின் மதிப்பு இப்போ நம்ம எக்ஸ் இங்கே எழுதிட்டோம்னா இதோட மதிப்பு காணணும். 600 இன்ட்டு வந்தாலே பெருக்கல் தான் போடணும், சரியா? பெருக்கல் போட்டோம் அப்படின்னா x/, சதவீதத்தை நம்ம எப்படி எழுதோம்னா x%, x/100, சரியா? பை ஈக்குவல் டு 450, சரியா? இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு தான் நமக்கு தேவை. அதனால் என்ன செய்யலாம், இங்கே உள்ளதை அதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ளதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போகிறோம், சரியா? அப்போ எக்ஸை போட்டுக்கோங்க. இப்போ 450 அப்படியே எழுதிக்கிடுவோம். இது பகுதியில் இருக்கிறதுனால அந்த பக்கம் போனால் தொகுதியாக மாறும், சரியா? இது தொகுதியில் இருக்கிறதுனால ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் பகுதியில் எழுதிட்டோம், சரியா? இப்போ 2 0க்கு 2 0 இங்கே அடிச்சிருந்தோம், சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னா இப்போ 450 6ஆல் வகுக்கணும், சரியா? 6 6, சரியா? இங்கே 45 மட்டும் எடுத்துக்கோங்க, 50 விட்டுருங்க, 450 விட்டுருங்க, 45, 450 45 எடுத்துருப்போம். இதில் எத்தனை 6 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 6 42, 7 6 42னா மீதம் 3 இருக்குது, 45ல் 3 இருக்குது. இன்னும் 3 பக்கத்தில் போடுங்க, இங்கே 0 இருக்கா, சரியா? அப்போது 6ஆல் அடிங்க. 5 30, 5 30, அப்போனா என்ன கிடைக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு 75ன்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருது, சரியா? அடுத்து பாருங்கள், எடுத்துக்காட்டு 4.2. 4.2ல் ஓர் எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. ஓர் எண்ணின் மதிப்பேனா அந்த எண்ணை என்னதான் வச்சுக்கோங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, சரியா? 25% குறைத்தால் 25% அந்த எண்ணின் எக்ஸ்ன்னு வச்சு கொடுத்தோம்ல, அப்படின்னா 25%, அதை எக்ஸ் 25x% குறைத்தால் எவ்வளோ கிடைக்கி, 120 கிடைக்கி, சரியா? குறைத்தால் எவ்வளோ கிடைக்கி, 120 கிடைக்கி. ஓர் எண்ணுங்கிறது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். 25% குறைத்தால் எவ்வளோ கிடைக்கி, 120 கிடைக்கி. 25%ங்கிறது 25x% ஈக்குவல் டு 20ன்னு நம்ம எழுதிட்டோம், சரியா? இப்போ நம்ம எக்ஸு மைனஸ் 25% நம்ம எழுதலாம். எப்படி எழுதலாம், 25x% 25x/100ன்னு எழுதிட்டா அதான் சதவீதம். 100க்கு எவ்வளவு, ஈக்குவல் டு என்னது, 120, சரியா? இப்போ இந்த 100 எக்ஸால் பெருக்குங்க, எல்சிஎம் எடுப்போம்ல, அப்போனா 100x மைனஸ் இங்கே 25 இருக்குது, 25x. இப்போ என்ன செய்யலாம், பொதுவாக 100 போட்டலாம், சரியா? ஈக்குவல் டு என்னது, 120. இப்போ இதிலேருந்து நம்ம இதை கழிச்சிடலாம். 25, அதாவது 100லேருந்து 25 கழிச்சா 75x/100 ஈக்குவல் டு என்னது, 120, சரியா? நமக்கு இப்போ எக்ஸு தான் தேவை. எக்ஸு தேவைன்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எல்லாத்தையும் கொண்டு போகணும், பகுதி தொகுதியாக மாறும். அப்போனா 120 × 100ன்னு எழுதிக்கிடணும். 75 எங்கே போட்டணும், இங்கே கீழே தொகுதியில் உள்ளதை பகுதியாக எழுதிடணும், சரியா? இப்போ நம்ம 5ஆலே அடிக்கலாம், 5ஆல் வகுப்படும்ல. இப்போது 15 5 75, சரியா? இப்போ 5 10, இங்கே 0 இருக்குல்ல, அப்படியே போட்டுக்கோங்க, சரியா? இப்போது 5 15, இங்கே 4 20, 4 20, சரியா? இங்கே 1 3 3,
4 2 4 3 12. இங்கே 0 இருக்குல்ல, அந்த 0 அப்படியே இங்கே போட்டுருங்க. சரியா? இப்போ என்னென்ன இருக்குது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40 × 4 மட்டும் மீதம் இருக்குது. இதால் பெருக்கினா என்ன கிடைக்கிறோம்? 160 கிடைக்கும். நான் அங்கே 16 தானே, 16 போடுங்க. இங்கே 0 இருக்கா, 0 அப்படியே போட்டுருங்க. எக்ஸோட மதிப்பு 120. சரியா? அடுத்து பாருங்கள், எடுத்துக்காட்டு 4.3. இது அகிலா ஓர் தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றாள். அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க. சரியா? இப்போ அகிலா எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க? 80% மதிப்பெண் பெற்றிருக்காங்க. அவங்களோட மதிப்பெண் எவ்வளவு? அப்போனா 80 எக்ஸ்ன்னு போட்டுக்கிடுவோமா? நம்ம 80%ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 80 எக்ஸ்ன்னே போட்டுருவோம். சரியா? 80, ஏன்னா எக்ஸோட மதிப்பு தானே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் என்னது? எக்ஸின் 80%, எக்ஸின் 80%ங்கிறது தான் என்னது? 576. சரியா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? எக்ஸு இன்ட்டு 80%, எக்ஸு இன்ட்டு 80%. 80% எப்படி எழுதலாம்? 80/100 ஈக்குவல் டு என்னது? 576. சரியா? இப்போ எக்ஸோட மதிப்பு தான் தேவை. இதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போகணும். அப்புறம் என்ன செய்வோம்? 576 அப்படியே எழுதிக்கோங்க. பகுதி தொகுதியாக எழுதணும். இப்போ 100 கீழே இருக்குது, மேலே எழுதிட்டோம். 80 மேலே இருக்குது, அதை கீழே எழுதுவோம். பகுதியாக எழுதிட்டோம். சரியா? இப்போது ஒரு சைவருக்கு ஒரு சைவர் கேன்சல் ஆயிரும். இப்போ 2ஆலேயே அடிக்கலாம். 2 10. இங்கே என்ன வரும்? 4 2 8, 4 2 8. இப்போ இதை 4ஆலேயும் அடிக்கலாம். ஏன்டா 6 வருது இல்லை, 4ஆலேயும் அடிபடும். சரியா? இப்போ 1 4, இங்கே என்னது? 1 4, மீதம் 1 17. அப்புறம் 4 16, 4 16. சரி, அந்த இடத்துல 17 போட்டால் 16 வருமா? 17 அடிபட்டுச்சு. மீதம் 1 தான் இருக்குது. 1 இங்கே போட்டால் இங்கேயும் 4 16. சரியா? இப்போ என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 144 × 5 கிடைக்கி. சரியா? 144 × 5 நம்ம பெருக்கினோம்னா 144 × 5 பெருக்கினோம்னா எவ்வளோ கிடைக்குன்னா 720 கிடைக்கும். சரியா? அதான் அப்போனா எக்ஸோட மதிப்பு என்னது? 720. அதாவது 100% மதிப்பு. 80% மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 576னா 100% மதிப்பு என்னது? 720. சரியா? அகிலாவோட 100% மதிப்பு 720. சரியா? அடுத்து பாருங்க, எடுத்துக்காட்டு 4.4. 20% விலை உயர்விற்கு பின் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை 96 எனில் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் அசல் விலை என்ன? சரியா? முதல் 20% விலைக்கு உயர்வுக்கு பின். அப்போனா இதை வந்து நம்ம எக்ஸ் சதவீதம்னு வச்சுக்கலாமா? நம்ம எக்ஸுன்னே வச்சுக்கிடுவோம். எக்ஸு தெரியாத உளுந்தம்பருப்பின் அசல் விலையை என்ன செய்தோம்? எக்ஸுன்னு வச்சுக்கிடுதோம். 20% விலை உயர்வுக்கு பின். அப்போனா இது 20 எக்ஸு சதவீதம் தானே எழுதணும். 20% விலை உயர்வுக்கு பின் எவ்வளோவா மாறுது? விலை 96 மாறுது. அவ்வளோதாங்க. விலை எவ்வளவு மாறுது? 96. சரி, இப்போ வந்து நம்ம இதோட எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதாவது 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை 96 உயருது. சரியா? அப்போனா 100% என்ன? இப்போ 120%னா என்னன்னு பார்க்க போகிறோம். 100% என்னன்னு கேட்காங்க. சரியா? சரி, இப்போது நம்ம சிம்பிளாக என்ன செய்யணும்னா, இப்போ இதை சதவீதத்தை நம்ம எப்படி எழுதுவோம்? 20% உயர்வு. அதை எப்படி எழுதுவோம்? 20% உயர்வு 20 எக்ஸு/100ன்னு எழுதுவோமா? சதவீதத்தை இப்படித்தான் எழுதணும். ஈக்குவல் டு 96. இப்போ இது எக்ஸால் 100ஆல் பெருக்குங்க. பெருக்குனா என்ன ஆகும்? 100 எக்ஸு ப்ளஸ்ஸு 20 எக்ஸு, பொதுவாக என்ன வந்துடும்? 100 வந்துடும். ஈக்குவல் டு என்னது? 96. அடுத்து பார்த்தீங்கன்னா
நமக்கு இந்த ரெண்டையும் கூட்டிடுங்க. கூட்டினா என்ன ஆகும்? 120 எக்ஸு பை 100 ஈக்குவல் டு என்னது? 96. இப்போ நமக்கு எக்ஸு தான் தேவை. அப்போனா எக்ஸை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போங்க. 96 இன்ட்டு இது 100 மேலே போயிடும். தொகுதியில் உள்ளது என்னது? பகுதிக்கு வரும். 120 கிலோ வந்துடும். சரியா? இந்த பக்கம் கொண்டு போனால் இப்போ சைவருக்கு சைவர் அடிச்சிருவோம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா 12 இருக்குது, இங்கே 96 இருக்குது. 12 வைப்பாடு தெரிஞ்சு டேரெக்டாக நம்ம அடிச்சிடலாம். 1 12 12, 5 12 60, 6 12 72, 7 12 84, 8 12 96, 8 12 96. அப்போ நான் என்னென்ன மீதம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 10 இருக்குது. சரியா? பெருக்குனோம்னா என்ன கிடைக்கும்? சரியா? 80. சரியா? அப்போனா 20% உயர்வுக்கு முன்னாடி அந்த பருப்போட விலை அசல், ஒரு கிலோ பருப்பின் விலை அசல் விலை எவ்வளவு? 80 தான் இருந்திருக்கு. சரியா? 20% உயர்ந்துச்சுன்னா என்னதாக மாறுது? 90 மாறுது. சரியா?